இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் இங்கே ஒரு பேஜை நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நான் வந்து டேபிள்ஸ் எழுத சொன்னால் எழுதியிருக்கக்கூடிய ஒரு பேஜ் அது. அதை நான் ஃபோட்டோ எடுத்து நான் இதில் உங்களுக்கு வச்சுருக்கேன். இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 6 டேபிளில் 6 5s are 30 அப்படின்னு எழுதாமல் 49 அப்படின்னு எழுதியிருக்கு. சரிப்பா, அது வந்து 6 4s are 24ல 6 5s are என்பது நீ +6 மட்டும் போட்டால் உனக்கு வந்து 30 வந்துடும்னு சொல்லி அது மட்டும் புரிய வைக்கிறதுக்கு நான் எக்ஸாஜரேட்டே பண்ணாமல் கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 minutes நான் வந்து சொல்லியிருப்பேன். ஆனாலும் அந்த பேஜில் நீங்கள் கீழே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கோடாக போட்டு அதை வச்சு எண்ணிட்டுருக்கான். இத்தனைக்கும் அந்த பையன் ஏதோ சுமாரான ஸ்கூலில் படிக்கிற பையனானா கிடையாது. அந்த பையன் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்கூல்ஸ், பேர் நான் சொல்ல விரும்பலை, சென்னையில் ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் அண்ட் ஃபைனஸ்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற ஒரு பையன் 10th இங்கே நம்மக்கிட்ட கோச்சிங்க்கு வந்து சேர்த்துருக்காங்க. வந்து சேர்த்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் சொல்கிறேன், இதை பார்ப்பா, இது இந்த ஸ்டெப் இப்படி போனேன், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி, என்ன புரிய மாட்டேங்குது, டேபிள்ஸாவது எனக்கு போட்டுக்காமே. நான் டேபிள்ஸில் வந்து பார்த்தா தென் எனக்கு புரிய வருது. ஓகே, ஹோல் நம்பர்னால் என்னன்னு தெரில, நேச்சுரல் நம்பர்னால் என்னன்னு தெரில. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டேபிள்ஸ் எப்படி அதை ஆட் பண்ணி அட்லீஸ்ட் போடணும் அது கூட தெரியல. ஸோ இதே சூழலில் நிறைய பேர் இன்றைக்கி இருப்பீங்க. இது எதுக்குன்னா நான் அந்த பையனை வந்து கம்மி பண்ணுறதுக்கோ இதுக்கோ நான் வந்து இந்த வீடியோ பண்ணலை. பட் இதே ஒரு நிலைமையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. கரெக்டாக இப்போ ஆகஸ்ட் வந்துடுச்சு, இன்னும் 1 monthல செப்டம்பர் குவார்ட்டர்லி ஸ்டேட் போர்டுக்கு சொல்கிறேன். அண்ட் சிபிஎஸ்சிலையும் சரி, இன்னும் ஃபெப்ரவரியில் நமக்கு எக்ஸாம் வருது, மார்ச்சில் ஸ்டேட் போர்டுக்கு எக்ஸாம் வருது. சார் எனக்கு ஹோல் நம்பரும் தெரில, நேச்சுரல் நம்பர் தெரில சார், நான் வந்து இதே நிலமையில தான் இருக்கேன், ஆனால் நான் நல்ல ஸ்கூலில் தான் படிக்கிறேன், போகிறேன், இதெல்லாம் பண்ணுறேன், பட் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு இதே நிலமையில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக கம்மிங் ஆகஸ்ட் 20 வரைக்கும் நான் அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இந்த அட்மிஷன்ஸ் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் உள்ளே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் போயிட முடியாது. உள்ளே வந்துட்டு பிறகு ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி நீங்கள் எழுதணும். அப்போ தான் நீங்கள் என்ன லெவலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு நாங்கள் என்ன ப்ரொசீஜராக பண்ணுவோம் அப்படின்றது வந்து நீங்கள் அட்மிஷன் டைமில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதே நிலமையில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 10th கோச்சிங் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எஸ், வி ஜயன் அகாடமி ஆர் ஹியர். I will be dealing mathematics and science and other eminent faculties. ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகே, இல்லைனா கால் பண்ணுங்கள், என்கொயர் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.